ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம ஆல்ரெடி, அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து டேட்டு தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஏன் எஸ்டர்டேன்னு இருக்குன்னா இது எல்லாமே ஷெட்யூல்டு வீடியோஸு. ஒரு 10 டேஸ்க்கு வந்து ஒரு பல்காக வீடியோ எடுத்து நம்ம இது பண்ணுறதுனால எஸ்டர்டேன்னு போட்டிருக்கோம். வேறு எந்த கன்ஃபியூஷனும் உங்கள் யாருக்கும் வேண்டாம். இது எதுவுமே எடிட்டட் கிடையாது. டீபக் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஒரே இதில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா வீடியோ போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தான் பண்ணுவோம். சரிங்களா? வீடியோ போஸ்டிங்கும் டார்கெட் ஹிட்டுமே ஒரே நாளில் பண்ணுறதுனால இந்த 2 டேட் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ EUR JPYயில் நம்ம 2 வகையான ஜோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம டபுள் சைடு ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீக் தான் ஃபைனல் வீக்காக போட்டிருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரெண்ட் ஆர்டர் பிளாக் மட்டும் நம்ம இது பண்ணுவோம். கவுண்டர் பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் தான் இது பண்ணுவோம். சரிங்களா? அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்றத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சார்ட்டில் 1 hour வந்து எடுத்துக்கிறோம். 1 hour எடுத்துகிட்டு நம்ம இப்போ இது பண்ணுறது பார்த்திங்கன்னா என்ன ட்ரெண்டுன்னா ஒரு பை ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? பை ட்ரெண்டில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சார் பை ட்ரெண்டில் நம்ம பை தானே பண்ணணும், செல் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. பட் இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி ஒரு கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு கவுண்டர் ட்ரெண்டில் வந்து நம்ம இறங்கலாம். கவுண்டர் ட்ரெண்டில் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது ஒன்று தான், சீக்கிரமாக வெளியே வரதுக்கு வந்து பார்க்கணும். சரிங்களா? சீக்கிரமாக வந்து ஒரு 1:3 ஒரு நல்ல இதுன்ட்டு எடுத்து நம்ம வெளியே வந்தோம்னா, இல்லை ஒரு 1:6 மேக்ஸிமம் இவ்வளோ தான். 1:9 அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம மைண்டில் வச்சு தான் இந்த ட்ரேட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்டில் ஒரு ட்ரேட் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் நேராக போய் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுது. டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வருது. சரிங்களா? கீழே வந்துட்டு இப்போ 1 hourலேயே உங்களுக்கு சிஹெச் வந்து வச்சிருச்சு. அப்போ 1 hourலேயே வச்சிருச்சுன்னா 5 minutesல உங்களுக்கு தாராளமாக சிஹெச் நிறையாவே வச்சுருக்கும். 1 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 2 சிஹெச் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இது 15 minutesங்க. இன்னும் 5 minutes அப்படின்னு இறங்கி போகிறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமான சிஹெச் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? 15 minutesலேயே உங்களுக்கு 2 சிஹெச் வச்சிருச்சு அப்படின்றப்ப 5 minutesல இன்னுமே அதிகமாக தான் இருக்கும். 1 2 3 4 5 சிஹெச் இப்போ வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கிற எல்லா சிஹெச்சும் உங்களுக்கு வந்து இதாகும். நம்ம 5ன்னு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? மறுபடியும் வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேமுக்கு போய் நீங்கள் ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? பெரிய டைம் ஃப்ரேமுக்கு போய் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜராக கிடைக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று கிடைக்கும். நல்ல நீட்டான ஒரு ஆர்டர் பிளாக்கு, நீட்டான ஆர்டர் பிளாக் இது ஒன்று கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே லிக்விடிட்டி இருக்குது. ஓகே, ஒரு கிளான்ஸ் வந்து ஒரு 1 hourலேயே வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். 1 hour இது ஒன்றா தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஜோன் கூட நீங்கள் உறைஞ்சிக்கலாம். ஒரு வேளை அதை தாண்டி போச்சுன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம மார்க் பண்ண அந்த ஒரு இடத்துல தான் வந்து மார்க்கெட் எடுக்கும். வேறு எதுவும் நியர்பை எடுக்காது. இதோ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணலை. 15 minutesல நான் போய் கிளாரிட்டியாக காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் அதுதான் நடக்கும். ஒரு சில தடவை தான் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? நம்ம மார்க் பண்ணது இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தாங்களா, மார்க் பண்ணதில் தான் உங்களுக்கு சாலிடாக வந்து மார்க்கெட் எடுத்துருக்கு. மற்றதெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். மார்க் பண்ணல தான் மார்க்கெட் நீட்டாக வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து வருது. இப்போ வந்து வழக்கம் போல் தான் நம்மளுக்கு அந்த RR ரேஷியோ தான். சரிங்களா? RR ரேஷியோ அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுறோம். ஷார்ப்பஸ்ட்டு செல் தான் இந்த இடத்துல செல் பண்ணுறோம். செல் பண்ணிட்டு 1:3 அப்படின்றப்ப இந்த இடத்துல செல் பண்ணுறோம். 1:3 அப்படின்றது பிகினர்ஸ்க்கு இந்த இடத்துலேயே வந்து ட்ரேடு வந்து ஓவர் ஆயிரும். அவங்க வந்து தங்களுடைய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தாராளமாக வந்து வெளியே போயிடலாம். இன்டர்மீடியேட் வந்து 1:6 வந்து இது வரைக்கும் வந்து எண்ட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோவோட ஒரு சிஸ்டம் தான். எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம்.
மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஜோனில் போயிட்டு என்ட்ரி வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. இப்போ மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு எவ்வளோ வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1:2 ஓகே இது வரைக்கும் 1:8 சரிங்களா. 1:8 வரைக்கும் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. பட் 1:6 வரைக்குமே உங்களுக்கு இன்டர்மீடியேட்டு ஓவரு, பிகினர்ஸ் ஓவரு, இதெல்லாம் வந்து ப்ரோ தான் சரிங்களா. ப்ரோ அப்படின்றவங்க மேக்ஸிமம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேறு யாரும் வந்து ப்ரோவில் வந்து எடுக்க மாட்டாங்க. பிரேக் ஈவன் பண்ணிட்டு சும்மா தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து 2 டார்கெட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னாலே 1:8 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகேங்க, இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.